இந்த வீடியோல நம்ம 2 விதமான நியூஸ் பார்க்க போறோம். அதுல முதல் நியூஸ் ரொம்பவே சோகமான ஒரு நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பிரபல மராத்திய நடிகரான விவேக் லாகூ அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி, ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. மராத்தி மற்றும் இந்தி சினிமாவின் முக்கியமான நடிகராக கருதப்படுறவர் தான் விவேக் லாகூ அவர்கள். 1980 காலகட்டங்கள்ல ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தாரு. அண்ட் இவர் நடிச்சிருந்த படங்கள் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் பெற்றிருந்துச்சு. அண்ட் அன்றைய ஒரு காலகட்டத்தில சாக்லேட் பாயா இவரும் மிகப்பெரிய அளவுல போற்றப்பட்டிருந்தாரு. அண்ட் இவருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு இருக்காங்க. ஏகப்பட்ட படங்கள் நடிச்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, மை டியர் யாஸ், 31 திவாஸ், டியர் ஜிண்டகி அப்படின்னு ஏகப்பட்ட படங்கள் நடிச்சு ரசிகர்கள் மத்தியில பெயர் பெற்றிருந்த அவரு, இன்னைக்கு உடல்நலக் குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியாகி, ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த ஒரு செய்திய அவரோட பொண்ணு அஃபிஷியலா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் அவங்களோட அப்பாவ பத்தியும், அவங்களோட நினைவுகள் பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள ரொம்பவே எமோஷனலா சொல்லியிருக்காங்க. பிரபல நடிகரான விவேக் லாகூ அவர்கள் இறந்து போயிருக்காரு அப்படிங்கிற செய்தி வெளியானதிலிருந்தே தொடர்ந்து இந்திய சினிமா பிரபலங்களும் சரி, மராத்திய சினிமா பிரபலங்களும் சரி, தங்களோட கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் மிக முக்கியமா மராத்திய நடிகர்கள் நிறைய பேர் அவரோட வீட்டுக்கே சென்று தங்களோட கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து ரசிகர்களுமே தங்களோட கண்ணீர் அஞ்சலியை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு நியூஸ் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால மிகப்பெரிய வைரலா போய்கிட்டு இருக்கு. அண்ட் மராத்திய சினிமாவின் முக்கியமான நடிகரான விவேக் லாகூ அவர்களோட இறப்பு கண்டிப்பா அவங்களுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. இது ஒரு புறம் இருக்க, தமிழ் சினிமாவின் மூத்த மற்றும் முக்கியமான நடிகராக இருந்த ராமராஜன் அவர்களை பத்தின செய்தி ஒன்று சமீபத்தில் வெளியாகி நம்ம எல்லாருக்குமே அடேங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அது என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் ராமராஜன் அவர்கள் சினிமாக்குள்ள வந்திருந்தாரு. ஆனா அந்த சினிமாவில் பண்ண ஒரு படம் கரகாட்டக்காரன், அந்த ஒரு படம் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் வாங்கி கொடுத்திருக்கு. அதாவது ஒரு வருஷத்துக்கு மேல அந்த படம் ஓடி மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை செஞ்சிருக்கு. அந்த ஒரு படத்தோட மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ராமராஜன் அவர்களை அடுத்த 3 வருஷத்துக்கு ஹீரோவா புக் பண்ற அளவுக்கு இருந்திருக்காமா. கரகாட்டக்காரனுக்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட 43 படங்கள் ஒரே நல்ல புக் ஆகியிருக்காரு. அண்ட் அந்த படத்தோட ஒரு படத்தோட வெற்றி அவரோட மொத்த லைஃபையுமே மாத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இன்னைக்கு தேதி வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு படத்தின் வெற்றியின் மூலயமா அடுத்த 3 வருஷத்துக்கு புக் ஆகி 40 படங்கள் புக்கான ஆக்டர் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட இப்படி ஒரு இமாலய சாதனை ராமராஜன் அவர்கள்ட்ட தொடர்ந்து இருந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது அது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங்கை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைய தேதிக்கு விஜய் சாரோட படங்கள் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்குது. பாலிவுட் கான்ஸோட படங்கள் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்குது. ஆனால் அன்னைய ஒரு தேதியை அவர் பண்ணியிருந்த சாதனை அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் யாராலையுமே முறியடிக்க முடியலை அப்படிங்கிற செய்தி வெளியாகி, ராமராஜன் கிட்ட இப்படி ஒரு ரெக்கார்டு இருக்கா அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே அடேங்கப்பா அப்படின்னு சொல்லணும் போல தான் இருக்கு. அண்ட் இந்த ஒரு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.